அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பாக முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கும் விழாவும், அதேபோல ஊராட்சிகளுக்கு டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் IAS அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்ட ஆணை வழங்குவதும், அதேபோல கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதற்கும் விழா பேருரையாற்றுவதற்கு வந்திருக்கின்ற மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு KN அருண் நேர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னம் சி ராஜேந்திரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நாடத்தோடர் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அண்ணன் வேப்பந்தண்டை ராமலிங்கம் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய திருமதி மீனா அண்ணாதுரை அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வேப்பூர் திருமதி பிரபா செல்லப்பிள்ளை அவர்களே, பேரூராட்சி தலைவர்கள் சங்கீதா ரமேஷ் அவர்களே, பாக்கியலட்சுமி அவர்களே, ஜாகிகிருஷ்ணன் அவர்களே, வள்ளியம்மை அவர்களே, நகர்மன்ற துணைத் தலைவர் ஹரிபாஸ்கர் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற உதவி திட்ட அலுவலர் திரு குருபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர்களே, பயனாளிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலே அக்கறையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்ற நிகழ்ச்சியை முதலாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சிறப்பாக செயல்பட்டு கடந்த 3 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் பயனாளிகள் அதன் பயணம் பெற்று வருகிறார்கள். அதே போல இலவசமாக பேருந்து பயணம், விடியல் மீட்பு பயணமாக, அதை பெண்களுக்கான இலவச பயணமாக பேருந்து பயணத்தை உங்களுக்கெல்லாம் அளித்தவர் முத்தமிழறிஞர் வழியிலே வந்த நமது கழகத்தினுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். அதே போலதான் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வேண்டும் என்று எண்ணி பார்த்து மகளிர் உரிமை தொகை 1000 வழங்குவது திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டம் மாதமாயிரம் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சொல்லும், மாணவர்களுக்கு அது சென்று சேர வேண்டும் என்று மாதமாயிரம் வழங்கும் திட்டம், தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை சென்ற வாரத்தில் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். இது போன்ற ஒவ்வொரு திட்டமாக பார்த்து செய்த நமது முத்தமிழறிஞர் கலைஞருடைய வந்த நமது தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் வீடு இல்லாதவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று யோசித்து மத்திய அரசாங்கத்திலே 1,10,000 மட்டுமே வழங்கும் அந்த திட்டத்தை மாற்றி 3,50,000 ரூபாய் வழங்கும் திட்டமான கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தை உங்களுக்காக மிகச் சிறப்பாக வழங்கியவர் நமது. இன்று நாங்கள் அதை ஆணையாக வழங்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தி கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் வழங்குவதற்கான திட்டமாக அதை செயல்படுத்தி வர வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் பொருட்டாக தான் இங்கே கிட்டத்தட்ட 1111 பயனாளிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் வீடு வழங்கும் ஆணையை நமது போக்குவரத்து துறை அமைச்சர் வழங்க இருக்கிறார். அதே போல ஒவ்வொரு ஊராட்சியிலும் நமது இளைஞர்கள் மிகச் சிறப்பாக அவர் உடலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற இருக்கிறது. கலந்து கொண்ட அத்தனை பயனாளிகளும் மிகச் சிறப்பாக பயன்பெற்று, அதே போல பயன்பெறாத பயனாளிகள் யாராவது இருந்தால் அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு யாருக்கு தேவை என்பதை எங்களிடம் தெரிவித்தால் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் நமது திட்ட இயக்குநர்களிடம் தெரிவித்து உங்களுக்கான அந்த ஆணை வழங்குவதற்கு முயற்சி செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, கிடைத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், கிடைக்காதவர்கள் கவலை